இனி நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம். மதுரை மாவட்டம் சாத்தமங்கலம் ஐயனார் கோவில் வைகாசி மாத புரவி எடுப்பு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. மந்தையில் வைக்கப்பட்ட சீமை குதிரை உள்ளிட்ட நேர்த்திக்கடன் குதிரைகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஐயனார் கோவிலுக்கு ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டன. விவசாயம் செழித்த மக்கள் நோய் நொடியின்றி வாழ வேண்டி மக்கள் புரவி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி மாத பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி உற்சவர் வரதராஜ பெருமாள் பூதேவி ஸ்ரீதேவியுடன் கொடிமரத்தின் அருகே எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான கருட சேவை உற்சவம் நாளை மறுதினமும் திருத்தேர் உற்சவம் 6ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே அரசு பேருந்து மீது டேங்கர் லாரி மோதிய விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். சேத்தியாத்தோப்பிலிருந்து விருத்தாச்சலம் நோக்கி அரசு நகர பேருந்து ஒன்று சென்றது. அப்போது கோபாலபுரம் அருகே பின்னால் வந்த டேங்கர் லாரி கட்டுப்பாட்டை இழந்து பேருந்தின் பின் பகுதியில் மோதியது. இதில் பயணிகள் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதனையடுத்து காயமடைந்தவர்களை அருகில் இருந்தவர்கள் மீட்டு விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடையில் ஊராட்சி மன்ற ஆவணங்களை ஆர்டிஐ மூலமாக ஆய்வு செய்ய சென்ற சமூக ஆர்வலர் மீது தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய கோரி மகாபாரத சொற்பொழிவு கலைஞர்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். 10 ரூபாய் இயக்கத்தின் சார்பில் மகாபாரத சொற்பொழிவு நாடக கலைஞர்களின் நாடகம் நடைபெற்றது. ஏராளமான பொதுமக்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். பெரியவர்கள் தெரிவித்திருக்கார்கள். அப்படி இருக்க நாமளும் அகிம்சை மேம்பாடு செய்ய அனைவரும் ஒத்துமை. கடலூரில் காற்று வாங்குவதற்காக நாய் ஒன்று சைக்கிளில் சென்ற வீடியோ காண்போரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. அங்கு 100 டிகிரிக்கும் அதிகமாக தினமும் வாட்டி வதைக்கும் வெயிலால் பகல் நேரங்களில் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். மாலை 6 மணிக்கு மேல் நகர் முழுவதும் கடல் காற்று வீசத் தொடங்குவதால் மனிதர்களைப் போலவே ஆசுவாசப்படுத்திக் கொள்ள சைக்கிளின் பின்னால் அமர்ந்து நாய் ஒன்று நகர்வலம் சென்று வருகிறது. புதுச்சேரி நேரு வீதியில் உள்ள குபேர் மீன் அங்காடியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அங்கு விற்கப்படக்கூடிய மீன்களில் மருந்து கலக்கப்பட்டிருப்பதாகவும் கெட்டுப்போன மீன்கள் உள்ளதா என்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ரவிச்சந்திரன் தலைமையில் 4 பேர் கொண்ட குழுவினர் சோதனை செய்தனர். சேலம் மாவட்ட அளவிலான இளையோர் விழா அன்னபூர்ணா நர்சிங் கல்லூரியில் நடைபெற்றது. நேரு யுவகேந்திரா இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் இணைந்து நடத்திய போட்டியில் 15 வயது முதல் 29 வயது வரையிலான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, கவிதை போட்டி, மொபைல் போட்டோகிராஃபி உள்ளிட்ட போட்டிகளில் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி காந்தி மார்க்கெட்டில் காலி செய்யப்படாத கடைகளின் மின் இணைப்பை துண்டிக்க வந்த அதிகாரிகளுடன் வணிகர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மாற்று இடம் என்கிற பெயரில் காலி இடத்தை கொடுத்தால் எப்படி கடையை அமைப்பது என்று வியாபாரிகள் கேள்வி எழுப்பினர். எனினும் ஒரு சில நாளில் கடைகளை காலி செய்யவில்லை என்றால் கடைகள் இடித்து அகற்றப்படும் என்று அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்து சென்றனர். கோவை போத்தனூரில் காரில் கடத்திச் செல்லப்பட்ட குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது காரில் 471 கிலோகிராம் எடை உள்ள தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக ஹக்கீம் என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். கடந்த 2011ஆம் ஆண்டு திருவண்ணாமலையில் 2 சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செய்த வேர்க்கடலை வியாபாரிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து போக்ஸ்கோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேனிமலையை சேர்ந்த வீராசாமி என்பவர் விளையாடிக் கொண்டிருந்த 8 மற்றும் 10 வயதுடைய சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இது தொடர்பாக நடத்தப்பட்ட வழக்கில் திருவண்ணாமலை போக்ஸ்கோ சிறப்பு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது.
ஜல்லிக்கட்டு தீர்ப்பை கொண்டாடும் விதமாக புதுக்கோட்டையில் வரும் ஜூன் 5ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா நடத்த இருப்பதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். இந்த பாராட்டு விழா இந்திய துணைக்கண்டமே திரும்பி பார்க்கும் வகையில் அமையும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதனிடையே ஜல்லிக்கட்டு தீர்ப்பை பெறுவதற்காக 2 ஆண்டு காலம் சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி கண்டது திமுக அரசுதான் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறினார். ஜல்லிக்கட்டினுடைய பாதுகாவலர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒருவர் தான். அவரை தவிர யாரும் இந்த ஜல்லிக்கட்டை பாதுகாக்கவில்லை. எனவே அந்த பாதுகாவலருக்கு பாராட்டு விழா நடத்துவதிலே தவறே கிடையாது என்று ஜல்லிக்கட்டு பேரவை சேர்ந்தவர்கள் எல்லாம் முடிவெடுத்து இன்றைக்கு நமக்கு பாராட்டு விழா. கோவையில் காதல் திருமணம் செய்த இளம்பெண் 21 நாட்களிலேயே உயிரிழந்த சம்பவம் குடும்பத்தினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்துவராயபுரம் பகுதியை சேர்ந்த சஞ்சய் ரமணி என்பவரை காதலித்து திருமணம் செய்தார். இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக ரமணி உயிரிழந்து விட்டதாக அவருடைய தந்தை கருப்பசாமிக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து தன்னுடைய மகளின் உயிரிழப்பிற்கு சஞ்சய் மற்றும் அவருடைய பெற்றோர் சகோதரர்களே காரணம் என்று கூறி காவல் நிலையத்தில் கருப்பசாமி புகார் அளித்துள்ளார். கோடை விழாவில் நடந்த கண்காட்சிகள் முடிந்த பின்னரும் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அவர்கள் மலர் கண்காட்சியின் போது வைக்கப்பட்டிருந்த அலங்கார வடிவங்களை கண்டு ரசித்தனர். அவற்றின் முன்பு நின்று புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். இங்கே கிளைமேட் நல்லா இருக்குது. பொள்ளாச்சி கம்பேர் பண்ணும்போது இங்கே சம்மர் சீசனில் இங்கே சும்மா நேச்சரை என்ஜாய் பண்ணுறதுக்கும் ரெயின்ஃபாலை பார்க்குறதுக்கும் வந்திருக்கும். ஸோ நல்லா இருக்கும். தமிழ்நாட்டில் ஆண்களுக்கு கருத்தடை சிகிச்சை அளிக்கப்படுவது அதிகரித்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டில் சராசரியாக ஓராண்டுக்கு 2.5 லட்சம் கருத்தடை சிகிச்சைகள் நடைபெறுகின்றன. இவற்றில் 1% குறைவாகவே ஆண்களுக்கு கருத்தடை சிகிச்சைகள் நடைபெறுகின்றன. 2022 மார்ச் மாதம் முதல் 2023 ஏப்ரல் மாதம் வரை 1304 ஆண்கள் கருத்தடை சிகிச்சைகள் செய்து கொண்டுள்ளனர். கடந்த 6 ஆண்டுகளில் முதல் முறையாக இந்த எண்ணிக்கை 1000-ஐ கடந்துள்ளது. எனினும் இவை பெண் கருத்தடை எண்ணிக்கையை ஒப்பிடும்போது மிக மிக குறைவே. அதாவது கடந்த ஓராண்டில் 2,53,827 பெண்கள் கருத்தடை சிகிச்சைகள் செய்து கொண்டுள்ளதாக தமிழக குடும்ப நலத்துறை தரவுகள் தெரிவிக்கின்றன. பெண் கருத்தடை சிகிச்சை முறைகளை ஒப்பிடும்போது ஆண் கருத்தடை சிகிச்சை முறை மிகவும் எளிதானது என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். நுண் துளையிட்டு 15 நிமிடங்கள் செய்யக்கூடியது என்றும், மருத்துவமனையில் தங்க வேண்டிய அவசியமோ மயக்க ஊசி செலுத்த வேண்டிய அவசியமோ இல்லை என்றும் கூறுகின்றனர். அதாவது நோ ஸ்கேல்பல் வேசெக்டமின்ற டெக்னிக் தான் இப்போ ரீசெண்டாக ஆஃப் லேட் ஒரு 10 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் நம்ம தமிழ்நாட்டிலே. ஸோ அந்த ப்ரொசீஜரில் ஒரு சின்ன தழும்பு கூட எதுவுமே இருக்காது. ஒரு நுண் துளையிலே எல்லாமே அது ப்ரொசீஜர் முடிக்கக்கூடிய ப்ரொசீஜர், ஒரு லோக்கல் அனஸ்தீசியாலே பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் அது. ஆண் கருத்தடை சிகிச்சையால் உயிரணுக்கள் வெளிவருவது தடைப்படுமே தவிர வேறு எந்த பாதிப்பும் கிடையாது என கூறுகிறார் மகப்பேறு மருத்துவர் ஜெயராணி காமராஜ். என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிரச்சனை வந்துடும், அவருக்கு இதனால ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துடும், அவங்களால சொல்ல முடியாது, அவருக்கு செக்ஷுவல் லைஃப்பில் பிரச்சனை வந்துடுமோ, அதனால எங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வந்துடுமோ, அதனால ஒரு எங்கள் மன வாழ்க்கையில் எங்களோட தாம்பத்தியத்தில் பிரச்சனை வருமோன்றது நிறைய பெண்களுக்கு இருக்கிற மறைமுகமான விஷயம். அதோட என் ஹஸ்பண்ட் ரொம்ப நேரம் பைக்கில் போவார், சைக்கிளிங் பண்ணுவார், ஹெவி ஒர்க் பண்ணுவார், இது இந்த ஆப்ரேஷனால் பாதிக்குமா, அவருடைய வேலைகளில் பாதிக்குமா, இப்படிப்பட்ட சந்தேகங்கள் நிறைய இருக்குது. இது எந்த விதத்திலும் ஒரு பாதிப்பை உண்டாக்காது. தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு அதிக ஆண் கருத்தடை சிகிச்சைகள் நடைபெற்றது நாகப்பட்டினம் மாவட்டத்தில்தான். கருத்தடை செய்து கொள்ளும் ஆண்களுக்கு அரசு தரும் ஊக்கத்தொகை 1100 ரூபாய் என்ற போதிலும் அப்போதைய மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் 5000 ரூபாய் ஊக்கத்தொகை அறிவித்தார். அதனால் 10க்கும் குறைவான ஆண்களே கருத்தடை சிகிச்சைகள் செய்து கொண்ட நாகப்பட்டினம் மாவட்டத்தில் படிப்படியாக இந்த எண்ணிக்கை உயர்ந்துள்ளதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மகப்பேறு மரணங்களை குறைப்பதற்காகவே ஆண் கருத்தடை சிகிச்சைகள் ஊக்குவிக்கப்பட்டன என்று அருண் தம்புராஜ் IAS தெரிவித்துள்ளார். எந்தெந்த மதத்தில் ரொம்ப வல்னரபிளாக இருப்பாங்க, அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இன்னொரு குழந்தை பிறந்தா இருக்குமோ அந்த மாதிரி நபர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கணவர்களை டார்கெட் பண்ணி அவங்களுக்கு இன்சென்டிவைஸ் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ அதில் முக்கியமாக அரசே கொடுக்குறாங்க தொகை, பட் அதுக்கும் அதிகமாக 5000 ரூபாய் வரலும் தரலான்னு சொல்லி ஒரு பிளான் எடுத்து அந்த மாதிரியும் நம்ம அவங்களுக்கு உடனுக்குடன் கலெக்டர் டிஸ்கிரிப்ஷன் ஃபண்டில் தரத்துக்கான வாய்ப்பு உருவாக்கணும். அப்படி பார்க்கும்போது சுமார் ஒரு முதலாண்டு 100க்கு மேலே, அடுத்த 150 கிட்ட நம்ம ஆண் கருத்தடை ஆப்ரேஷன்ஸ் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பண்ணோம்.
கருத்தடை சிகிச்சைகள் மூலம் மக்கள் தொகை கட்டுக்குள் வந்துள்ளதாக மாநில குடும்ப நல அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இரத்த அழுத்தம், சர்க்கரை, இருதய நோய், நரம்பியல் பிரச்சனைகள் கொண்ட பெண்கள் கருத்தடை செய்து கொள்ள முடியாது. அந்த குடும்பங்களில் ஆண்கள் கருத்தடை செய்து கொள்வது மகப்பேறு மரணங்களை குறைக்க உதவுகின்றன என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தமிழகத்தில் கருத்தடை செய்து கொள்பவர்களில் 0.7% பேர் மட்டுமே முதல் குழந்தைக்கு பிறகு செய்து கொள்வதாகவும் 99% பேர் இரண்டாவது அல்லது மூன்றாவது குழந்தைக்கு பிறகு செய்து கொள்வதாகவும் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. தமிழகத்தில் மருத்துவக் கல்லூரிகள் முதல் அறுவை அரங்கு கொண்டுள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வரை 11,336 அரசு மருத்துவ நிலையங்களில் ஆண் கருத்தடை சிகிச்சைகள் செய்ய முடியும். ஆண் கருத்தடை சிகிச்சைகள் தோல்வியடைவது 1%க்கும் குறைவு என்று கூறும் அதிகாரிகள், இந்த சிகிச்சை தோல்வியடையும் பட்சத்தில் 30,000 ரூபாயும், உயிரிழந்தால் 2 லட்சம் ரூபாயும் இழப்பீடு வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளனர். மேகதாட்டு அணை திட்டத்தை காலதாமதமின்றி செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கும்படி கர்நாடக மாநில அதிகாரிகளுக்கு அம்மாநில நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் DK சிவக்குமார் உத்தரவிட்டுள்ளார். கர்நாடக துணை முதலமைச்சரும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சருமான DK சிவக்குமார் நீர்ப்பாசனத்துறை உயரதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார். அப்போது மேகதாட்டு அணை மற்றும் மகதாயி நதிநீர் திட்டத்தை முன்னுரிமை அடிப்படையில் அமல்படுத்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கர்நாடக அரசின் நீர்ப்பாசன திட்டங்களுக்கு மத்திய அரசின் அனுமதியை பெற முயற்சிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். நீர்ப்பாசன திட்டங்களை தாமதமின்றி செயல்படுத்த மத்திய அரசிடமிருந்து நிதி உதவியை கேட்டுப் பெற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மேலும் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஆந்திரா ஆகிய அண்டை மாநிலங்களுக்கு மத்திய அரசு அனுமதித்துள்ள பணிகள் மற்றும் திட்டங்களை தங்களது மாநிலத்திற்கு ஒதுக்கப்பட்ட திட்டங்களுடன் ஒப்பிட்டு கர்நாடகாவுக்கு இழைக்கப்பட்ட அநீதி குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று துணை முதலமைச்சர் அறிவுறுத்தினார். மேகதாட்டு அணை திட்டத்திற்காக அரசு ஒதுக்கிய 1000 கோடி ரூபாய் நிதியை பயன்படுத்தாதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அமைச்சர், நீர்ப்பாசன திட்டத்திற்காக 2 லட்சம் கோடி ரூபாயை அடுத்த 5 ஆண்டுகளில் செலவிட உள்ளதாகவும் தெரிவித்தார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மேகதாட்டு அணை திட்டத்தை செயல்படுத்துவோம் என்று அக்கட்சி வாக்குறுதி அளித்திருந்த நிலையில் தனது துறை ரீதியிலான முதலாவது கூட்டத்திலேயே மேகதாட்டு அணை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சிவக்குமார் உத்தரவிட்டிருப்பது தமிழ்நாடு விவசாயிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படக்கூடிய ஏற்காட்டில் சேர்வராயன் கோவில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4500 அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த குகை கோவிலில் வைகாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக திருத்தேர் உற்சவம் நடைபெற்றது. பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் சேர்வராய பெருமாள், காவிரி அம்மாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். ஏற்காடு சட்டப்பேரவை உறுப்பினர் சித்ரா உள்ளிட்டோர் திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். 67 மலை கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் தேர் திருவிழாவில் பங்கேற்றனர். அப்போது இளைஞர்கள் தேர் முன்பாக உற்சாக நடனம் ஆடினர். தேரோட்டத்தின் போது பக்தர்கள் தங்களுடைய நிலத்தில் விளைந்த தானியங்கள், தேங்காய், காப்பி கொட்டை, மிளகு, மாம்பழம் ஆகியவற்றையும் கல், உப்பு, சில்லறை காசுகளை தூவி வழிபட்டனர். நாங்க பிடியூர் கிராமத்துல இருந்து வந்திருக்கோம். வருஷம் எங்க ஃபேமிலி ஃபுல்லா இங்க வந்து தேர் திருவிழாவை என்ஜாய் பண்ணிட்டு போவோம். ஏற்காடு மலைக்கோவில் திருவிழாவை ஒட்டி ஏராளமான வியாபாரிகள் கடையில் அமைத்திருந்தனர். விழாவில் மலை கிராமம் மட்டுமின்றி சேலம் மற்றும் தருமபுரி ஆகிய மாவட்டங்களிலிருந்து 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்வது விரைவுச் செய்திகள். தமிழ்நாட்டில் ரசாயன பொருட்களை பயன்படுத்தி மீன்களை பதப்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தஞ்சாவூர் கரந்தையில் உள்ள அரசு மீன் குஞ்சு உற்பத்தி மையத்தின் செயல்பாடுகளை அமைச்சர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தஞ்சாவூரில் கடல் பசு பாதுகாப்பு மையம் அமைப்பதற்கான ஆய்வு நடைபெற்று வருகிறது என்றார். மேலும் மல்லிப்பட்டினத்தில் தூண்டில் வளைவு அமைப்பது குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார்.
ஹைதராபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தனை அவரது மகளும் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் சென்று நலம் விசாரித்தார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான குமரி ஆனந்தன் காய்ச்சல் காரணமாக ஹைதராபாத்தில் உள்ள யசோதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரை நேரில் சென்று நலம் விசாரித்த தமிழிசை சவுந்தரராஜன் குமரி ஆனந்தனின் உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். ஓரிரு நாட்களில் குமரி ஆனந்தன் குணமடைந்து வீடு திரும்பலாம் என்று மருத்துவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் ஏற்பட்ட கடும் நிலச்சரிவால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. பூஞ்ச் மாவட்டத்திலிருந்து ஸ்ரீநகர் செல்லும் முக்கியமான சாலையான மொஹல் சாலையில் மண் சரிந்து விழுந்தது. அதிக அளவில் மண் மூடியிருப்பதால் அதனை உடனடியாக அகற்றுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சாலையை முழுமையாக சீரமைத்த பின்னரே போக்குவரத்திற்கு அனுமதிக்கப்படும் எனவும் மண் குவியலை அகற்ற 2 நாட்கள் ஆகும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். LICயின் ஆண்டு வருமானம் சுமார் 11% வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக LIC வெளியிட்டுள்ள செய்தியில், கடந்த மார்ச் 31ஆம் தேதி வரை நிறைவடைந்த நிதியாண்டில் மொத்த பிரீமிய வருமானமாக 4,74,005 கோடி ரூபாய் கிடைத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டில் 2,04,00,000 பாலிசிகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் LIC தெரிவித்துள்ளது. ஈவுத்தொகை, சொத்து மதிப்பு, பிரீமியத்தின் அடிப்படையிலான நிலைத்தன்மை விகிதம் உள்ளிட்டவை வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் LICயின் தலைவர் சித்தார்த் மொஹந்தி தெரிவித்துள்ளார்.